வணக்கம் அபரகம். தற்பொழுது தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற ஜனவரி 28ஆம் தேதி வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ள சூழ்நிலையில் இன்று இந்த அமைச்சரவை கூட்டமானது கூட்டப்பட்டுள்ளது. விரைவில் சட்டசபை கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் இது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான அனுமதியும் வழங்கப்பட உள்ளது. மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை ஆண்டு கூட்டத்தை நடத்துவது, ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள், அதே போல தமிழக அரசு துறைகளில் அடுத்த நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள், புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை ஆனது. இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டம் அதே போல அடுத்த மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் காரணமாக மத்திய அரசு தனது இடைக்கால பட்ஜெட் தாக்கலை செய்ய உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசும் வரும் பிப்ரவரி மாதம் தனது 2024 மற்றும் 25ஆம் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பதால் அதற்கான முன்னேற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெற உள்ள இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டில் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. அதே போல நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து வருகின்றன. கடந்த வருடம் கூட பீகாரில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பீகாரை தொடர்ந்து ஆந்திராவிலும் சாதிவாரி கணக்கெடுப்பானது தொடங்கப்பட்டது. மேலும் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான சிறப்பு தயாரிப்பு வேலைகளும் தொடங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் துறை ரீதியாக அதன் விவரங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார், ஆந்திராவை தொடர்ந்து தமிழகத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான ஆலோசனையும் இன்று நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவையில் முடிவெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு துறையிலும் எந்தெந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும், அதற்கான நிதி ஆதாரம் குறித்து ஆலோசனையானது நடைபெற உள்ளது. அதே போல பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் அதே போல வருகிற 28ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் அவர் பிப்ரவரி முதல் வார இறுதியில் தான் தமிழகம் திரும்புகிறார். இந்த சூழலில் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள், சலுகைகள் அளிப்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இன்று கூடும் இந்த அமைச்சரவை கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.